வயிற்றுல புள்ளியா பிறக்கலன்ற தகவல் நிறைய இருக்கு. ஏன்னு வச்சுங்களேன், அடுத்த ஜென்மத்திலாவது நீ என் வயிற்றுல வந்து பிறக்கணும்னு ரொம்ப ஆசை. நீங்க உங்க சொந்த பண சீட் எடுத்து எல்லாருக்கும் குடும்பத்துக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா? கேபிஐ பாலா வந்து ஸ்கூல் டைம்ஸ்ல நல்லா காமெடி பண்றதுனால அவர் வந்து அவங்க ஊருக்கு வந்து அமுதவாணன்ட்ட வந்து இந்த மாதிரி நானும் நல்லா காமெடி பண்ணுவேன், என்னைய கூட்டிட்டு போங்க, உங்க கூட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அப்போ வந்து அமுதவாணன் வந்து உனக்கு வந்து நீ 11th தானே படிக்கிற, நீ 11th 12th நல்லா படி, அடுத்து நான் வந்து உனக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நினைச்சிட்டு தான் ஃபோன் பண்ணிருக்காரு. ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்த விஷயம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்தீங்க, ஃபோன் பண்ண சொன்னீங்க அப்படி சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு நீ கிளம்பி சென்னைக்கு வா ஃபர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இந்த மாதிரி இருக்கும். அமுதவாணன் தான் அவருக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லாமே பண்றாரு. அப்போ KPI 6 வந்து ஆரம்பிக்குது. அப்போ வந்து பாலாவும் போறாரு, பாலா கலந்துக்கிறாரு, நல்லா பர்ஃபார்ம் பண்றாரு. பர்ஃபார்ம் பண்ணி KPI 6 டைட்டில் வின்னரே அவர் தான். டைட்டில் வாங்கின அன்னைக்கு ஒரு நாள் கூட அவர் ஹாப்பியா இருந்தது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்னா அப்படி நீனா எப்படி டைட்டில் வின்னர் ஆன அப்படி நிறைய கமெண்ட் வருது. அவங்க மூஞ்சிக்கு முன்னாடியே வந்து சரி எனக்கு வந்து வயிறு எரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியே சோகமா இருந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாசிட்டிவா மாத்தி இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருந்தாரு. கோமாளிலையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி